இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆராதனையை தடுக்கும் சாத்தான். ஆராதனையை தடுக்கும் சாத்தான். ஆராதனைக்கு வர்றவங்களை சாத்தான் எப்படியெல்லாம் தடுக்கிறான் என்பது வேதத்தில் நிழலாட்டமாக பார்வோனுடைய காலத்தில் நடந்துச்சு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா 1 கொரிந்தியர் 10:11 அந்த பார்வோனுடைய காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் உலகத்தின் முடிவு காலங்களில் இருக்கிற நமக்கு எச்சரிப்புண்டாகும்படியாய் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு இருக்குது. அப்போ அவங்க காலத்தில் நடந்ததெல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கும், எச்சரிப்புகள் இருக்கும், நிறைய பாடங்கள் இருக்கும். இப்போ பார்வோனுடைய காலத்தில் 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் மோசே ஆரோனை தெரிந்து கொண்டு அவங்களை அனுப்பி என்னுடைய மக்களை விடுதலையாக்கி கொண்டு வாங்க, இவங்க என்னை ஆராதனை செய்யணும் என்று ஆண்டவர் மோசேயும் ஆரோனோடையும் பேசி அவர்களை ஆண்டவர் அனுப்பினார். அவங்க போனாங்க. பார்வோன் ராஜா, அதாவது அந்த எகிப்து தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜா, அந்த ராஜாவினிடத்தில் போயிட்டு சொல்கிறாங்க, ஆண்டவர் எங்களை அனுப்பியிருக்கிறார். இந்த மக்களெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய மக்கள், இவங்களை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வர சொல்லி இவங்களுக்குன்னு வேற ஒரு தேசத்தை, வேற ஒரு நாட்டை ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு. அதை தர்றேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே இவங்களை கூட்டிகிட்டு வரணும், இவங்களை அங்கே நாங்கள் கூட்டின்னு போகணும் அப்படின்னு பார்வோன் ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க. பார்வோன் ராஜாவுக்கு பெரிய கோபம் வந்துச்சு. ஏன்னு சொன்னால் இஸ்ரவேல் மக்கள் அந்த இடத்துல அடிமைகளாக இருந்து நிறைய வேலைகளை செய்கிறாங்க. அங்கே எல்லா விதமான வேலைகள், கடினமான உழைப்பு, கடினமான வேலைகள் எல்லாம் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அடிமைகளாக இருக்கிறதுனால கடினமாக அவங்கக்கிட்ட வேலை வாங்குகிறாங்க. அந்த எகிப்து தேசத்தில் இருந்த அந்த அதிகாரிகள், அந்த மேஸ்திரிங்க, அங்கே அந்த மேனேஜர்ஸு, அவங்க எல்லோரும். இப்போ இவங்களை எங்கள் ஆண்டவர் வெளியே கூட்டி வர சொல்லிட்டாரு எகிப்து தேசத்துலேருந்துன்னு மோசே ஆரோன்னு சொல்கிறாங்க. இவங்க கூட அனுப்பிட்டாக்க நம்முடைய வேலைகளை என்ன ஆகிறது அப்படின்ட்டு கோபப்படுறாரு. அப்போது ஆண்டவர் 10 விதமான வாதைகளை அனுப்புகிறார் அந்த எகிப்து நாட்டுக்குள்ளே, அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே 10 விதமான வாதைகள். அந்த வாதைகளுடைய தாக்கத்திற்கு சமாளிக்க முடியாமல் பார்வோன் ராஜா இஸ்ரவேல் மக்களை அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களை வழி நடத்தி வந்தார், கானான்கிற தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். இது விஷயம். இதில் ஆராதனைக்கு வர்றவங்களை பிசாசு எப்படி தடுக்கிறான் என்கிற லெசன் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஆரோனும் மோசேவும் போயிட்டு கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு இந்த மக்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வர சொன்னார், அதனால் நீங்கள் அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. யாத்திராகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்களா? சீக்கிரமாக வாசிங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று நான் சொன்னேன்னு சொல்லுன்றார் ஆண்டவர். இப்போ அவங்க போய் சொல்கிறாங்க, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள், இவங்க வந்து ஆண்டவரை ஆராதனை செய்யணும், பூஜை செய்யணும், பண்டிகை செய்யணும், இவங்களை போக விட சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னு இவங்க போய் சொன்னால் அவர் கோபப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ இதுவாக உங்களுக்கு வேலை அதிகப்படுத்தினாதான் நீங்கள் பேச்சு கேட்பீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்கிறாரு. யார்? இஸ்ரேல் மக்கள் மேலே அந்த அதிகாரிங்க இருந்தாங்கல்ல, சூப்பர்வைசர்ஸ், அவங்கள கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னே கொடுத்த வேலையை விட நிறைய வேலை கொடுங்க, டைமே இருக்கக்கூடாது இவங்களுக்கு அப்படின்னு அங்கே சொல்கிறார் பார்வோன் ராஜா. அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். யாத்திராகமம் 5:9. அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள், கஷ்டப்படட்டும். அவங்க என்ன சொல்கிறாரு அந்த பார்வோன் ராஜா, முன்னிலும் அதிகமான வேலை கொடுங்க, நல்ல வேலை செய்யணும், நேரமே இருக்கக்கூடாது. இன்னும் புரியும்படி சொல்லணுன்னா அவங்கள பிஸி ஆக்கி விட்ருங்க, அவங்கள பிஸி ஆக்கிடுங்க அப்படின்ட்டு பார்வோன் ராஜா சொல்கிறார். இந்த அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க,
நிறைய வேலைகளை கொடுத்தாங்க. இப்படி அவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு போக முடியாதபடிக்கு பார்வோன் ராஜா தடுத்துட்டார். இப்போ சாத்தான் அதே தான் நமக்கு பண்ணிகிட்டு இருக்கிறான். நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் சாத்தான் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். நம்ம என்ன பண்ணிட்டான், பிஸி ஆக்கி விட்டுட்டான். என்ன பண்ணிட்டான், பிஸி ஆக்கிட்டான். எந்த வேலை வெட்டி இல்லைனாலும் கூட செல்ஃபோனோடு கூட ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். யாராவது கூப்பிட்டா கூட கோபமாக வருது நமக்கு. அந்த அளவுக்கு செல்ஃபோனோட, நண்பர்களோட, குடும்பத்தில் அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு இப்படியாக பல வகையில் சாத்தானவன் நம்ம பிஸி ஆக்கிட்டான். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், சர்ச்சுக்கு வர்றதுக்கே டைம் இல்லைங்க, ரொம்ப பிஸி ஆகிட்டேன், சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டைம் இல்லை, பிஸி பிஸி பிஸின்னு சொல்கிறோம். எனக்கு நேரமே இல்லை, எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். பிசாசு அந்த மாதிரிலாம் பண்ணுறான். அருமையான கற்றுப்பிள்ளைகளே, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நாம் இந்த நேரத்துக்கு இந்த வேலை செய்யணும், இந்த நேரத்துக்கு இந்த வேலை செய்யணும், இந்த நேரத்துக்கு இந்த வேலை செய்யணும், இந்த வேலையை அவங்க கையில் கொடுத்தா அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க, இதை நாளைக்கு பண்ணலாம், இந்த வேலையை கொஞ்சம் முன்னாடியே பண்ணிடலாம், அப்படியெல்லாம் பிளான் பண்ணி நம்முடைய நேரத்தை மெயின்டைன் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரணும்னு நினச்சா வர முடியுமா, வர முடியாதா சொல்லுங்கள்? மனசு இருந்தால் மார்க்கம் இருக்குது, வரணும். ஆனால் நாம் அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே செய்யணும், இங்கே செய்யணும்னு சொல்லிட்டு, அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லிட்டு, அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு, அங்கே சொந்தக்காரர்கிட்ட போகணும், இங்கே நண்பர்கள்கிட்ட போகணும், இங்கே திருமணத்துக்கு போகணும் அப்படின்னு பிஸி ஆகிடுறோம். நாம் பிஸி ஆகிட்டோன்னு சொன்னால் நம்மளை பிஸியாக்கி விட்டுற, நம்மளை யார் பிஸியாக்கி விட்றாங்கன்னா சாத்தான் தான் பிஸியாக்கி விட்றான். இதை நாம் யோசிக்கணும். என்னடா தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம அங்கேன்னு போயிட்டு டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோமே, பிஸியாக இருக்கிறோமே, ஆண்டோடைய ஆலயத்துக்கு போக முடியல, ஆண்டோடைய ஊழியத்துக்கு போக முடியல அப்படிலாம் யோசிக்கவே மாட்டேன்றோம். பிஸி பிஸி பிஸின்னு வருதே வழியாக நம்ம வாயில் வார்த்தை. என்ன போகணும் சர்ச்சுக்கு, என்ன பிஸியெல்லாம் எப்போவே தான் இருக்குது அந்த வேலைங்கெல்லாம், அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு போகணும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. சாத்தான் அந்த அளவுக்கு நம்மளை வஞ்சிக்கிறான், மோசம் பண்ணுறான். அதனால் இங்கே பைபிளில் ஈசாக்கு அவருக்கு மேரேஜ் சீசனில் கூட ஆண்டவரோடு தனிமையாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார், தியானம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்குது. ஆதியாகமம் 24:63 அவருக்கு மேரேஜ் சீசனில் கடவுளோடு கூட நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தாராம். அதனால்தான் ஆண்டவர் ஈசாக்கை 100 மடங்காக ஆசீர்வதிச்சார் அப்படின்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 12லிருந்து 14 வரைக்கும் வாசித்தால் ஆண்டவர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். காரணம், அவர் ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்தார். எல்லா சீசனாக இருக்கட்டும், அது எந்த சீசனாக இருக்கட்டும், அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், ஆண்டவரோடு நேரத்தை செலவிடணும், ஆண்டவரோடு நான் ஜெபம் பண்ணணும், தியானம் பண்ணணும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு இருந்தார். அதனால் சாத்தன் உங்களை பிஸின்னு சொல்லிட்டு ஏமாத்துறான். உண்மையிலே நீங்கள் ஒன்றும் பிஸி இல்லை. நீங்கள் என்ன மு க ஸ்டாலின் இல்லை, நரேந்திர மோடி இல்லை, அந்த அளவுக்கெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிஸி இல்லை. நீங்கள் தான் சும்மாவே பிஸின்னு சொல்கிறீங்க. சாத்தான் உங்களை சொல்ல வைக்கிறான். நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் அந்த நேரத்தில் எது முடிக்கணும் அதை முடிச்சுட்டு ஈஸியாக ஆலயத்துக்கு வர முடியும், ஆராதனைக்கு வர முடியும், ஊழியத்துக்கு வர முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆமென். அதனால் நீங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணும், இப்படியெல்லாம் தீர்மானம் எடுத்து நடந்து கொள்ளுங்கள். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். சரி, அப்புறம் இவங்க வர்றாங்க. மறுபடியும் ஆரோனும் மோசேயும் என்னங்க மகாராஜா அனுப்ப போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அனுப்ப முடியாதுன்றார். அதுக்கப்புறம் ஆண்டவர் வாதைகள் அனுப்புகிறார். முதல்ல தண்ணியை ரத்தமாக மாற்றிட்டார் ஆண்டவர். எங்கே பார்த்தாலும் ரத்தம் தான், குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை, எல்லாமே ரத்தமாக மாறிப்போச்சு. மோசே ஆரோனை அந்த ராஜா கூப்பிட்டு இதெல்லாம் சரி செய்யுங்க, அனுப்பிச்சிடுறேங்க அப்படின்னாரு. சரின்னு சரி செஞ்சுட்டாங்க ஜெபம் பண்ணி. அப்புறம் அனுப்பலை, மனசு இன்னும் கடினப்படுத்திக்கிட்டு முடியாதுன்ட்டார். மறுபடியும் இவங்க ஜெபம் பண்ணாங்க ஆண்டவர்கிட்ட.
ஊர் ஃபுல்லாக தவளைகள் ஃப்ராக்ஸ், எங்கே பார்த்தாலும் ஃப்ராக்ஸ். இப்போ இந்த இடம் இருக்குதுன்னாக்கா ஒரு 10,000 தவளைகள் ஒவ்வொரு வீட்லேயும், எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறம் அந்த ராஜா மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு இது சரி செய்யுங்க, அனுப்பிச்சிட்றேங்க அப்படின்னாரு. சரி இவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் சரி செஞ்சார். மறுபடியும் முடியாதுன்ட்டார், மனசு கடினப்படுத்திக்கிட்டு முடியாதுன்ட்டார். இவங்க மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. பேன் வந்துச்சு, பேன் எல்லா தலையிலையும் பேன். ராஜா, வேலை செய்கிறவங்க எல்லாருடைய தலைகளை பேன் அப்படியே இறங்கி வருது, ஏறுது இறங்குது, பேனுங்கெல்லாம் ஏறுது இறங்குது. இதை மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ தான் சொரிய முடியும்? சரி 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 வாங்க சரி செய்யுங்க, அனுப்பிடுறேன் அப்படின்னார். சரின்னு இவங்க ஜெபம் பண்ணாங்க, பேனெல்லாம் போச்சு. அப்போவும் மறுபடியும் அனுப்பலை, முடியாதுன்ட்டாங்க. மறுபடியும் இவங்க ஜெபம் பண்ணாங்க. ஈக்கள் வந்துச்சு, ஈங்க பீஸ், வந்து எங்கே பார்த்தாலும் ஈ. இந்த ராஜாவுக்கு என்னடா இது, இவங்க கடவுள் இப்படியெல்லாம் செய்கிறாருன்ட்டு, சரி அனுப்பிடுற ஐயா வாங்க அப்படின்ட்டு சொல்கிறார். கூப்பிட்டுட்டு அனுப்புகிறேன், நீங்கள் போய் உங்கள் கடவுளை ஆராதனை செய்யுங்க. ஆனால் எகிப்திலேயே இருந்து செய்யுங்க. எங்கே இருந்து ஆராதனை பண்ணுங்க? எகிப்திலேயே இருந்து ஆராதனை பண்ணுங்க. வெளியில் எங்கேயும் போயிடாதீங்க. என்னுடைய கண்ட்ரோல்லையே, என்னுடைய பவுண்ட்ரிஸ்லேயே, என்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இருந்து உங்கள் கடவுள் ஆராதனை செய்யுங்க அப்படின்றான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யாத்திராகமம் 8:25. அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலேயே பலியிடுங்க, இங்கேயே பலியிடுங்க, இங்கேயே காணிக்கை செலுத்துங்க, ஆண்டவருக்கு இங்கேயே ஆராதனை பண்ணுங்க. எங்கே? எகிப்திலேயே. இந்த எகிப்து தேசம் பாவ உலகத்துக்கு அடையாளமாக இருக்குது. இப்போ இருக்கிற இந்த பாவ உலகத்துக்கு அடையாளமாக இருக்குது. எகிப்து தேசத்தில் விக்கிரக ஆராதனை நிறைஞ்சிருக்கு. எகிப்து தேசத்தில் பாவ காரியங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குது. எகிப்து தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிற காரியம் நடக்குது. இன்றைக்கி இருக்கிற இந்த உலகத்தில் இதுதான் நடந்துட்டு இருக்குது. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை, எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிற காரியங்கள், எங்கே பார்த்தாலும் பாவம் நிறைஞ்சிருக்கு. இந்த உலகத்துக்கு அடையாளமாக இருக்குது எகிப்து தேசம். அவன் என்ன சொல்கிறான்? பார்வோன் ராஜா, இங்கேயே இருந்து ஆராதனை பண்ணுங்க. அப்படின்னா என்ன? இந்த பாவ உலகத்திலே இருந்து, இந்த பாவ காரியத்திலே இருந்து, இந்த பாவ சூழ்நிலைகளுக்குள்ளவே இருந்து, என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளவே இருந்து, என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருந்து, என்னுடைய பவுண்ட்ரிஸ்குள்ளவே இருந்து ஆராதனை செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை அப்படின்றான். அதுதான் இன்றைக்கும் பிசாசானவன் ஆண்டுடைய ஆலயத்துக்கு ஆராதனை செய்கிறதுக்கு வர்றவங்களுக்கு பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நீ ஆராதனை செய், சர்ச்சுக்கு போயிட்டு, நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் என்னுடைய கண்ட்ரோல்லேருந்து வெளியில் போயிடாத, என்னுடைய எல்லைகளிலிருந்து வெளியில் போயிடாத, என்னுடைய கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில் போயிடாதே, என்னுடைய சூழ்நிலையிலிருந்து வெளியில் போயிடாது, என்னுடைய கண்ட்ரோலில் இருந்து என்ன வேணால் செய், இந்த உலகத்திலேயே இருந்து செய், எகிப்திலே இருந்து ஆராதனை செய்ய சொல்லி பார்வோன் ராஜா சொன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே இருந்து என்ன வேணால் செய். இந்த உலகத்தில் என்ன இருக்குது? 1 யோவான் 2:16 சொல்லப்பட்டிருக்குது, இந்த உலகத்தில் கண்களின் இச்சை இருக்குது, மாம்சத்தின் இச்சை இருக்குது, பெருமையாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு பெருமையின் சிந்தை இருக்குது, இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். இப்போ சாத்தான் இந்த உலகத்திலேயே இருந்து உங்கள் கடவுளை நீங்கள் ஆராதனை பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்னு சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? உன் கண்களின் நிச்சயம் இருக்கட்டும், நீ என்னென்ன சினிமா பார்க்கணுமோ பாரு, என்னென்ன சீரியல் பார்க்குறியோ பாரு, என்னென்ன பாவ காட்சிகளை பார்க்குறியோ பாரு, என்ன வேணாலும் பாரு, கண்கள் நிச்சயோட வாழ், மாம்சத்தின் நிச்சயோட வாழ், மாம்சத்தின் நிச்சயோட வாழ்,
அனுபவி. பெருமையாய் வாழணும் அப்படின்னு சொல்லி நீ என்னென்னமோ முயற்சிகளை பண்ணி, தில்லுமுள்ளு பண்ணி, ஏமாத்துற வேலை பண்ணி, திருடுற வேலை பண்ணி, அயோக்கியமான வேலைகளை பண்ணி என்னென்னமோ செய்கிறிய, கண்டினியூ பண்ணு, அதெல்லாம் பண்ணு. ஆனால் போ, ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு போயிட்டு வா, நான் ஒன்றும் வேணாம் சொல்லலை. ஆனால் இந்த உலகத்துக்குள்ளேயே இரு. உலகத்தில் நீ இரு, இந்த உலகம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கட்டும். இதுதான் பிசாசான நிறைய பேருடைய செவிகளில் பேசுகிறான். அதே மாதிரி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கு சும்மா வந்துன்னு போயின்னு இருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் செய்கிறாங்க, சர்ச்சுக்கும் வர்றாங்க. சாத்தான் அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே பேசி அவங்கள அவனுடைய கண்ட்ரோல்லையே, அவனுடைய கட்டுப்பாட்டிலேயே அவன் வச்சு வழி நடத்தி கொண்டிருக்கிறான். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நாம் அந்த மாதிரிலாம் வாழ்ந்தோமானால் நமக்கு ரொம்ப நஷ்டமும் ரொம்ப கஷ்டமும் வரும். நான் நிறைய பேர் அதை மாதிரி பார்த்துருக்குறேன். அதனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக எவ்வளோ சீக்கிரம் மாற முடியுமோ மாறி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வந்துட்டோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் இந்த பாவமான உலகத்திலிருந்து நம்மை பிரித்து கொண்டு கடவுளை உண்மையாக ஆராதனை செய்கிறவங்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். இந்த சாத்தான் சொல்கிற மாதிரியெல்லாம் நம்ம நடந்துக்கக்கூடாது. பார்வோன் ராஜா அது மாதிரி சொல்கிறோம், நீங்கள் இங்கேயே இருங்க, ஆராதனை செய்யுங்க. அதே மாதிரி தான் சாத்தான் நமக்கும் சொல்கிறான், நீங்கள் இந்த பாவ வாழ்க்கையிலே இருங்க, சர்ச்சுக்கும் போயின்னு வந்துன்னு இருங்க, ஆராதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது மூணாவதாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவன் இங்கேயே ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டானா பார்வோன் ராஜா. இவங்க ஒத்துக்கலை. மோசே, ஆரோன் அவங்க 2 பேர் தான் லீடர்ஸு. அவங்க போயிட்டு பார்வோன் ராஜா கிட்டே பேசுகிறாங்க. பேசிட்டு இதெல்லாம் முடியாதுங்க, எங்கள் ஆண்டவர் 3 நாள் பயணம் பண்ணால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போக முடியுமோ அவ்வளோ தொலைவில் நாங்கள் போய் கடவுளை ஆராதிக்கணும், அதனால் எங்களை அனுப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த ராஜா, சரி இதுக்கு ஒத்துக்கலை இல்லையா, இதுக்கு இவங்க ஒத்துக்கலை இல்லை, அப்புறம் என்ன சொல்கிறான், ரொம்ப தூரம் போயிடாதீங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். யாத்ராகமம் 8:28. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்திலே பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். சரி போங்க, ரொம்ப தூரம் போகாதீங்க, போனோமா வந்தமான்னு இருக்கணும், அந்த மாதிரி கிட்டே போங்க, தூரம் போயிடாதீங்க. இந்த தூரம் என்கிற வார்த்தைக்கு ஆழம் என்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. தூரம் என்கிற வார்த்தைக்கு ஆழம் என்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ரொம்ப தூரம் போயிடாதீங்க அப்படின்னு பார்வோன் சொல்கிறான். சாத்தான் இன்னைக்கு உள்ள கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன சொல்கிறான், ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க, சர்ச்சுக்கு போங்க, போனோமா வந்தமான்னு இருங்க. இந்த பார்வோன் தானே சொல்கிறான், ரொம்ப தூரம் போயிடாதீங்க, போனோமா வந்தோமா அப்படி போங்க, ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க அப்படின்னு சாத்தான் கூட இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறான். நீங்கள் போங்க, ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க, போனோமா வந்தோமான்னு இருங்க. நீங்கள் ஆராதனை பண்ணுறதுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, ஞானசனம் எடுத்துடாதீங்க. ஒரு சில பேருக்கு பிசாசு சொல்கிறது, ஒரு சில பேருக்கு சாத்தான் சொல்கிறது. அதனால தான் அவங்க ஞானசனம் எடுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் போங்க வாங்க, ரொம்ப தூரம் ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க, ஊழியங்களுக்கெல்லாம் போயிடாதீங்க, ஊழியங்களுக்கெல்லாம் போயிடாதீங்க, போனோமா வந்தோமான்னு இரு, ரொம்ப டீப்பாக போயிடாது. சாத்தான் சில பேருக்கு சொல்கிறான். அந்த சாத்தான் பேச்சை கேட்டுன்னு இவங்க கூட ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன்றாங்க, ஊழியத்துக்கும் போக மாட்டேன்றாங்க, ப்ரேயருக்கும் வர மாட்டேன்றாங்க, எதுக்கும் போக மாட்டேன். காரணம், சாத்தான் இந்த பார்வோன் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் இவங்களுக்கு, ரொம்ப டீப்பாக போயிடாது தம்பி, போனோமா வந்தோமான்னு இரு, ரொம்ப டீப்பாக போயிடாது, போனோமா வந்தோமா இரு. ரொம்ப டீப்பாக போயிட்டு அங்கே ரொம்ப டீப் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன், உன்னை ஊழியத்துக்குன்னு கூட்டின்னு போவாங்க, சபையில் அந்த வேலை இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி உங்களை வேலை செய்ய வைப்பாங்க. அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. யார் சொல்கிற ஐடியா இதெல்லாம் சொல்லுங்கள்? சாத்தான் சொல்கிற ஐடியா.
அதனால தான் நிறைய பேர் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறாங்க. நீங்கள் சர்ச்சில் மெம்பர்ஷிப்பாக இருந்தால் போதும், ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப்பில் போக வேண்டாம். ஆண்டோட ரிலேஷன்ஷிப்பு இம்பார்ட்டண்ட் இல்லை. சர்ச்சில் மெம்பர்ஷிப் இருந்தால் போதும், உனக்கு எல்லாமே நடக்கும், நல்லது கெட்டதெல்லாம் செய்வாங்க. இப்படியெல்லாம் இந்த பார்வோன் ராஜா சொல்கிறார். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நாம் பைபிளில் ஏசாமி சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவருக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு ஆழமான அனுபவத்துக்குள்ளே போவோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். இதை நமக்கு உணர்த்ததுக்காக தான் ஏசாமி ஒரு சம்பவத்தை செஞ்சு காமிச்சார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஏசாமி பிரசங்கம் பண்ணுறதுக்காக பேதுருக்கிட்டேருந்து படகு வாங்கினார். போட்டு கொஞ்சம் கொடுப்பா, அதில் உட்காந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன்னாரு. பிரசங்கம் முடிஞ்சாச்சு. முடிஞ்ச பிறகு ஏசாமி சொன்னார் பேதுருவை பார்த்து, இப்போது இந்த படகை கொஞ்சம் டீப்பாக, அதாவது ஆழமான இடத்துக்கு தள்ளி வலையை போடு, மீன் கிடைக்கும் அப்படின்னார். அப்போ பேதுரு சொன்னார், ஐயா நைட்டெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணோம், ஒன்றுமே கிடைக்கல. இது மீன் பிடிக்கிற நேரம் இல்லை, மீன் இப்போல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு, ஆயினும் நீங்கள் சொன்னதுனால நாங்கள் போடுறோம் அப்படின்னு போட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு மீன்கள் அதில் சிக்கிடுச்சு. அதுபோல் கொஞ்சம் ஆழமான இடங்களுக்கு ஆண்டவர் நம்ம போக சொல்கிறாரே, நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆழமாக போயிட்டா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் பட்டும் படாமல் இருக்கிறோம், அப்படி லேசாக போயின்னு வந்துன்னு இருக்கிறோம், போனோமா வந்தமான்னு இருக்கிறோம். எந்த விதமான ஒரு இன்வால்மெண்ட் இல்லை, எந்த விதமான ஊழிய பாரம் இல்லை, எந்த விதமான ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்கிற அனுபவம் இல்லை. இதனால் நமக்கு நிறைய நஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள். நமக்கு ஆண்டவர் பேரில் அவ்வளோ பிடிப்பில்லை என்பதை பிசாசும் கவனிக்கிறான், சாத்தானும் கவனிச்சுட்டு, இவங்களுக்கு ஆண்டவர் பேரில் ஒரு பிடிப்பு வரல, ஆண்டவருக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் வளரணும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேதத்தை கற்றுக்கொள்ளணும், ஜபத்திலையும் ஊழியத்திலையும் நாம் வளரணும் என்கிற சிந்தை இவங்களுக்குள்ள இன்னும் வரல என்பதை பிசாசானவன் பார்த்து கொண்டு இருப்பான். பைபிள் படி நான் சொல்கிறேன், பிசாசானவன் அவங்களுடைய இருதயங்களை பார்த்து கொண்டே இருப்பான்னு சொல்லி மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நம்முடைய இருதயங்களை அவன் கவனிக்கிறான். உங்களுக்கு அந்த கடவுள் மேலே பிடிப்பில்லாததை பார்த்துட்டு அவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுவான் அப்படின்னு ஏசாமி சொல்கிறார். அந்த இடத்துல உனக்குள்ளே வாசம் பண்ணி உன்னை அழிச்சிருவான். அவனுடைய ப்ரோக்ராமே அதுதான். யோவான் 10:10 பிசாசுடைய ப்ரோக்ராமை பற்றி ஏசாமி சொல்கிறார். அவன் நம்மை கொல்லவும் அழிக்கவுமே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறானா. அப்போ உன்னை அழிச்சிருவான், முடிஞ்சால் உன்னை சாகடிச்சிருவான், கொண்டுடுவான். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரோடு கூட ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தால், பேதுரு தன்னுடைய படகை ஆழமான இடங்களுக்கு தள்ளின பொழுது அவருக்கு ஆண்டவர் காண்பித்த ஆசீர்வாதங்களைப் போலவே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதங்களினால் நிரப்பி ஆசீர்வாதங்களை காண்பிப்பார். சரி, அடுத்ததாக இவங்க அவர்கிட்ட பார்வோன் ராஜாக்கிட்ட பேசும்போது அவன் சொல்கிறான், நீங்கள் ரொம்ப தூரம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இவங்க இல்லைங்க, நாங்கள் ரொம்ப தூரம் போகணும், இங்கே நாங்கள்லாம் ஆராதிக்க முடியாது, உன்னுடைய எல்லைகளில் உன்னுடைய கண்ட்ரோலெல்லாம் ஆராதிக்க முடியாது, 3 நாள் பயணம் பண்ணால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரத்தில் போய் தான் நாங்கள் ஆராதனை பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சொன்னால் முடியாது, அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறான் பார்வோன் ராஜா. அப்போது மறுபடியும் ஆண்டவர் வாதைகள் அனுப்புகிறார். என்ன வாதைகள் அனுப்புனாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருக்கும் கொப்பளம் வர மாதிரி பண்ணிட்டார். அந்த தேசத்தில், எகிப்து தேசத்திலேருந்து எல்லாருக்குமே ஃபுல்லாக கொப்பளங்கள் வந்துருச்சு. யாத்திராகம் 9:10 இருக்குது. அதுக்கப்புறம் கல் மழை பெய்கிற மாதிரி பண்ணார். பெரிய பெரிய கல்லுகளை அதாவது ஐஸ் கட்டி மாதிரி டமா டமா டமான்னு ஓயாமல் பேஞ்சுன்னு இருந்துச்சு. அதே அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் அது இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இந்த பார்வோன் ராஜா சரி அவங்கள கூப்பிட்டு, சரி அனுப்பிடுறேன் வாங்க, இதை சரி செய்யுங்க அப்படின்னு கேட்டான். சரி இவங்க ஜெபம் பண்ணாங்க, அது நின்று போச்சு. நின்று போன பிறகு பார்வோன் ராஜா சொல்கிறாரு, சரி அனுப்புகிறேன், வனாந்தரத்துக்கு அனுப்புகிறேன், ஆம்பளைங்க மட்டும் போங்க, பொம்பளைங்களை கூட்டின்னு போகாதீங்க, பசங்களை கூட்டின்னு போகாதீங்க,
பசங்களை கூட்டின்னு போகாதீங்க, பொம்பளைங்களை கூட்டின்னு போகாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பிள்ளைகளையும். இன்றைக்கி அதே தான் பிசாசு நமக்கு சொல்கிறதா தான். என்னென்னு, நீ போ சர்ச்சுக்கு, அவங்க வர்றதுக்கு இஷ்டம் இல்லையா, விட்டுரு. அதனால தான் சில பேர் வந்து அவ்வளோ வீட்டில் உள்ளவங்களை அவ்வளோ கண்டுக்கிறது இல்லை. வரலன்னாக்கா ஏன் வரமாட்டேன், மற்றதுக்கெல்லாம் போவியா, நடவு அப்படின்லாம் பேச மாட்டேன்றாங்க. ஏன் வரமாட்டேன், நான் வரலப்போ, சரி இரு நான் போகிறேன் அப்படின்ட்டு. சரி நான் வர்றதுக்குள்ளே இந்த கறி வந்து ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது. பசங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகலனாக்கா அப்படிலாம் நம்ம விடுறதில்ல. போராடுறோம், அவங்ககிட்ட மல்லு கட்டுறோம், சத்தம் போடுறோம், அடிக்கிறோம், திட்டுறோம். ஆனால் சர்ச்சுக்கு வரலனாக்கா நாம் அவ்வளோ பெருசாக அதை எடுத்துக்கிறது இல்லை, பெருசாக அதுக்கு ரியாக்ஷன் காமிக்கிறது இல்லை. எதுக்கு வரமாட்டேன், ஏன் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறதில்ல. அருமையான கர்த்தர் நம்ம எல்லாரும் குடும்பமாய் கடவுளுடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் மகிழ்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாராம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்தா அங்கே படிக்கும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, வீட்டை பூட்டு போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். வீட்டை பூட்டு போட்டுட்டு வாங்க, எல்லோரும் வந்துருங்க என்கிற கணக்கில் தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார். வாசிங்களேன், உபாகமம் 16:11. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட அந்த ஸ்தானத்தில், அதாவது அந்த ஆலயத்தில், நீயும் குமாரனும் குமாரத்தையும் வேலைக்காரனும் வேலைக்காரியும் வாசலில் நிற்கிற லேவியனும் பரதேசியாக இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து அவங்க உங்கள் தென்னை மேலே படுத்திருந்தாலும் கூட, திக்கற்ற பிள்ளையும் விதவையும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே சந்தோஷப்படணும், எல்லாம் வந்துடணும், வீட்டு பூட்டை போட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கி வீடு பூட்டு போட்டு வந்திருக்கிறீங்க, கையை வருத்துங்க. வீடு பூட்டு போட்டு வந்திருக்கிறவங்க, கையை இருக்கு. வீட்டில் கொஞ்சம் பேர் விட்டுட்டு வந்துட்டோன்ற கையை வருத்துங்க. வீட்டில் கொஞ்சம் பேர் விட்டுட்டு வந்துட்டோம், யூக்கில் தான் இருக்கிறீங்க, பரவாயில்ல. அது மாதிரி விடக்கூடாது. அவங்கள வந்து தெலுங்கில் சொல்லுவாங்க, நயமு చేతనైనను భయము చేతనైనను. நயமு చేతనైనను பயமு చేతనైనను அப்படின்னாக்கா, மொல்லமாக பேசி கொஞ்சம் அவங்கள கெஞ்சி கொஞ்சம் தாழ்மையாக பேசியாவது கூட்டின்னு வாங்க, இல்லைன்னா கோபப்பட்டாவது மிரட்டியாவது பயமுறுத்தியாவது கூட்டின்னு வாங்க, எப்படி ஆகிலும் கூட்டின்னு வரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நீங்கள் நினச்சா கூட்டின்னு வரலாம், நீங்கள் நினச்சா கூட்டின்னு வரலாம். நீ டெய்லி கூட்டின்னு இருக்கிறனாக்கா என்றைக்கோ ஒரு நாள் வந்து பெரிய ரோதனையாக இருக்குது, வா போகலாம் அப்படியாவது வருவாங்க. நீங்கள் கண்டுக்கிறது இல்லை, அந்த ஆள் வரமாட்டான், அவள் வரமாட்டா, அந்த பசங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க, வேஸ்ட்டு, அவங்க கூட என்னத்தை கூப்பிட்றது, நமக்கு மரியாதை இருக்காது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நாம் பேசுகிறது பேசணும், சொல்கிறது சொல்லணும், கூப்பிடுறது கூப்பிடணும். எப்படி ஆகிலும் அவங்கள ஆண்டோடைய ஆலயத்துக்கு கூட்டின்னு வர்றதுக்கு, ஆண்டோடைய ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துறதுக்கு யார் முயற்சி பண்ணுவாங்களோ அவங்க தான் உண்மையான பக்திமான்கள், அவங்க தான் உண்மையான விசுவாசிகள் அப்படின்னு பைபிளில் இருக்குது. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நோவாவை குறித்து என்ன இருக்குதுனாக்கா, விசுவாசமுள்ளவனாகி விசுவாசத்தினாலே நோவா ஆண்டவரிடத்தில் பயபக்தி உள்ளவனாக தன்னுடைய குடும்பத்தை ரட்சித்துக் கொள்வதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எது? விசுவாசமும் ஆண்டவரிடத்தில் பயபக்தியும் உள்ள அந்த நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவதற்கு அங்கே வேலை செய்கிறார், கிரியை செய்கிறார். அப்போது உண்மையான பயபக்தியும் விசுவாசம் கடவுள் மேலே நமக்கு இருந்தால் அவங்களுக்காக ஜபம் பண்ணணும், அவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் கண்ணீர் சிந்தணும், அவளை எப்படியாகிலும் கெஞ்சி மன்றாடி அல்லது பயமுறுத்தியாவது மிரட்டியாவது எப்படியாகிலும் தேவனுடைய ஆலயத்துக்கு கூட்டின்னு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும்.
இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அது நிறைவேறும். ஆண்டவர் கிரியை செய்வார். ஆகவே பிசாசானவன் நீங்கள் மட்டும் போங்க, மற்றவங்களை விட்டுருங்க அப்படின்னு அந்த அன்றைக்கி பார்வோன் சொன்ன மாதிரி உங்கள் காதில் சொன்னால் அதை நீங்கள் கேட்டுறாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கர்த்தர் அனுப்புவார் உங்கள் கூட, உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும். கடைசியாக நீங்கள் மட்டும் போங்கன்னு சொன்னான் அந்த பார்வோன் ராஜா. இவங்க ஒத்துக்கலை. இல்லை, நாங்கள் எல்லாம் போவோம், எங்கள் ஆடு மாடு, எங்கள் ஜனங்க, பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் போகணும் அப்படின்றாங்க. அப்போது அவர் ஒத்துக்கலை, அவர் பார்வோன் ராஜா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எல்லா வீட்லேயும் இருக்கிற தலைச்சம் பிள்ளைகள் செத்து போகும்படி பண்ணிட்டார் ஆண்டவர். என்ன பண்ணிட்டார், எல்லா வீட்லேயும் தலைச்சான் பிள்ளை யார் இருந்தாங்களோ எல்லா வீட்லேயும் சாவு. அந்த அந்த பார்வோன் ராஜாவுடைய பையன் கூட செத்து போயிட்டான். எல்லா வீட்லேயும் சாவுங்க, தேசத்திலே சாவு. அதுக்கப்புறம் அவரால் தாக்கு பிடிக்க முடியல. அதனால் இந்த பார்வோன் ராஜா இவங்களை கூட்டின்னு போங்க, எல்லாரையும் கூட்டின்னு போங்க. ஆனால் இது உன் பிள்ளைகளையும் கூட்டின்னு போங்க, நீங்களும் போங்க, உங்கள் மனைவி எல்லோரும் கூட்டின்னு போங்க. ஆனால் வெறும் கையோடு போங்க, எதுவும் எடுத்துன்னு போகக்கூடாது. இங்கேருந்து என்ன எடுத்துன்னு போகக்கூடாது, ஆடு மாடு எதையும் ஓட்டின்னு போகக்கூடாது அப்படின்றான். வாசிங்க 24 வசனம் 10ஆம் அதிகாரத்தில், யாத்திராகம் 10:24. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைத்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை பண்ணுங்க, உங்கள் ஆடுகளும் மாடுகள் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், ஆடு மாடெல்லாம் ஓட்டின்னு போகக்கூடாது, நீங்கள் மட்டும் போங்க. இவங்க என்ன, ஆடு மாடுகள் கொண்டு போய் ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஆராதனை செய்யணும் அப்படின்னு இவங்களுக்கு வாஞ்சை, இவங்களுக்கு ஆசை. ஆண்டவருக்கு அந்த காலத்தில் ஆராதனைனாவே பலி செலுத்தி தான் ஆராதனை பண்ணுவாங்க. இந்த காலத்தில் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம், அது ஆராதனை பண்ணுறோம். அந்த காலத்தில் ஆடு மாடுகளை ஆண்டவருக்கு பலி செலுத்தி தான் ஆராதனை பண்ணுவாங்க. இவன் என்ன சொல்கிறான், பார்வோன் ராஜா, நீங்கள் போங்க, ஆனால் ஆடு மாடுகளை ஓட்டின்னு போகாதீங்க. அப்படின்னா வெறும் கையோடு போங்க, ஆண்டவரை ஆராதனை பண்ணாதீங்க. அதனால தான் இன்றைக்கி கூட சர்ச்சில் கூட சில பேர் ஆராதனை நேரத்தில் கூட ஆராதனை பண்ண மாட்டாங்க. வாய் திறந்து ஆராதனை கூட பண்ண மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. பிசாசின் பிள்ளைகள், பிசாசு சொல்கிறான் ஆராதனை பண்ணாதே அப்படின்னு, அதனால தான் அப்படியே இருப்பாங்க, ஆராதனை பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் இருக்கிறாங்க நம்ம சர்ச்சில், ஆராதனை நேரத்தில் கண்ணே மூட மாட்டாங்க. இன்றைக்கும் சர்ச்சுக்கு வந்து தான் இருக்கிறாங்க. ஆராதனை நேரத்தில் கண்ணே மூட மாட்டாங்க, அப்படியே பார்த்துருப்பாங்க, எல்லாரையும் பார்த்துருப்பாங்க. ஒரு 20 வருஷமாக வராங்க சர்ச்சுக்கு. சாத்தான் சொல்கிற ஐடியா அதெல்லாம், சாத்தான் சொல்ல பேச்சுக்கு இவங்க கீழ்ப்படுகிறாங்க. ஆண்டவர் ஆராதனை பண்ணுறதுக்கு விட மாட்டேன்றான் இவன். ஆடு மாடுகளை கொண்டு போகாதீங்க, வெறும் கையோடு போங்க, ஆண்டவருக்கு எதுவும் ஆஃபரிங்ஸ் எல்லாம் செலுத்தாதீங்க அப்படின்றான். அருமையான கருத்துப்பிள்ளையில் இன்றைக்கி நாம் கூட ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணுறதில்ல, ஆண்டவருக்கு ஆஃபரிங்ஸ் செலுத்துறதில்ல அப்படின்னு சொன்னால் பிசாசு சொல்கிற வார்த்தைகளை நம்ம கேட்குறோன்னு அர்த்தம். இது நமக்கு ரொம்ப நஷ்டத்தை தான் கொண்டு வரும். பைபிளில் பார்க்கும்போது ஆண்டவருக்கு நம்முடைய பொருளாலையும் நம்முடைய எல்லா விதமான ஒரு வசனம் வாசிங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறது, காணிக்கை கொடுக்கறத பற்றி அங்கே இருக்குது. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணி, அப்பொழுது உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உங்களுடைய ஆலயங்களில் திராட்சசம் புரண்டோடும். அப்போது ஆண்டவருக்கு நீங்கள் பலிகளை செலுத்தி ஆஃபரிங் செலுத்தி ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை பூர்ணமாக ஆஸ்வதிப்பார் அப்படின்னு வாசிக்கிறோம். அதனால் பார்வோன் சொன்னது போல் இவங்க கேட்கல, நாங்கள் ஆடு மாடுகள்லாம் ஓட்டின்னு போவோம், ஆண்டவருக்கு பலி செலுத்துவோம் அப்படின்னாங்க. அது போல் நாமளும் கூட சாத்தான் சொல்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் வேத வசனங்களின்படி நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக.